ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ எத்தனாவது எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 17th எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 16 சம்ஸ் போட்டுட்டோம். ஸோ அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ இன்னைக்குரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, calculate the displacement vector for a particle moving from a point P to Q as shown below. Calculate the magnitude of displacement. டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். பியிலேருந்து கியூன்ற பாயிண்ட்டுக்கு நம்மளுடைய பார்ட்டிக்கிள் மூவ் ஆகுது. ஸோ அதை வந்து ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து நம்ம எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது உங்களுக்கு ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? ஓகே, 1 2 3 4 5 வச்சுக்கோம். ஸோ கொஷின் படி பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கிள் பின்றது இங்கே இருக்குது, அதாவது 1 and 1 இந்த இடத்துல பி இருக்குது. கியூன்றது 2 and 4 2 4 இது கியூ. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் உங்களோட ஆர்ஜின்ல தான் கொஷின் வெக்டார் மென்ஷன் பண்ணணும். அப்போது பின்றது இங்கேருந்து இங்கே இருக்குது, கியூன்றது இங்கேருந்து இங்கே இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்போ இது அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போது இது R1 எடுத்துக்கோங்க, இது R2 எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஷின் வெக்டார் என்னது R1 R2. அப்போ ஆறுன்ற கொஷின் வெக்டார் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? xi yj zk அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோமா? அப்போ இங்கே பின்றது என்னது? எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் 1ல் தான் இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேயும் 1ல் தான் இருக்குது. அது R1 இல்லைனா RPன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் புக்கு படினா அது R1 சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் 1 காம்பனெண்ட் தான், ஒரு யூனிட்டு. அப்போ ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ்லேயும் ஒரு யூனிட் தான் தள்ளி இருக்குது. ஸோ ஜே கேப். இதுதான் உங்களுடைய பியோடைய பொசிஷன் வெக்டார். அதேமாதிரி கியூ எழுதிங்கன்னா என்னது? எக்ஸ் ஆக்சிஸில் 4th யூனிட்லேயும் ஒய் ஆக்சிஸில் 2ன்ற யூனிட்லேயும் இருக்குது. அப்போது R2ன்றது 4i ப்ளஸ் 2j கேப். ஸோ இதுதான் உங்களுடைய R1 அண்ட் R2 உடைய வேல்யூ. ஓகேவா? இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் இல்லை டிஃப்ரென்ஸு. அப்போ பிக்கும் கியூக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது? நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா என்னது? இதை வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டெல் ஆர்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். R2 வெக்டார் வேல்யூ என்னது? 4i ப்ளஸ் 2j கேப் மைனஸ் i ப்ளஸ் j கேப். இது R1 அண்ட் R2 உடைய வேல்யூஸை எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஐ தனியாக எடுத்து எழுதினா என்ன வரும்? 4i மைனஸ் i ப்ளஸ் 2j மைனஸ் j. அப்போ ஆன்சர் என்னது? 4 மைனஸ் 1 3i கேப் ப்ளஸ் 2 மைனஸ் 1 j கேப். 3i ப்ளஸ் j கேப்புன்றது என்னது? டெல்லாருடைய வேல்யூ. நமக்கு என்ன ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருடைய மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. மேக்னிடியூட்னா என்ன பண்ணுவோம்? டெல் ஆர் வெக்டார் கேட்டிருக்காங்க. அப்போ அதோடைய வேல்யூ டெல் ஆர்னு கிடைக்கும். மேக்னிடியூட்னா என்ன பண்ணுவோம்? காம்பனன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட்லேருந்து வெளியே எடுப்போம். அப்போ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 3 3s are 9 ப்ளஸ் 1 ரூட் 10 யூனிட்ஸ். ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர். ரூட்லேருந்து எடுத்து எழுதனாலும் எழுதிக்கலாம். உங்களுக்கு இதுலேயே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இங்கேயே நிப்பாட்டிடலாம். யூனிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ நம்ம யூனிட் போட்டுக்கலாம். அதாவது இவ்வளோ மீட்டர்ஸ், இங்கே இவ்வளோ மீட்டர்ஸ் அப்படியே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் ஆன்சரில் யூனிட் தான் நான் மீட்டர்னு போட்டுக்கலாம். எனக்கு எதுவும் கொடுக்கலன்றனால நான் யூனிட் மட்டும் போட்டுக்கிட்டேன். அந்த யூனிட்ன்றதை எழுதனா மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? PQன்னு 2 பாயிண்ட் உங்களுக்கு கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணதை பொசிஷன் வெக்டார் வச்சு நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். பாயிண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளதை அந்த மேக்னிடியூட் போட்டு ஐ, ஒய் ஆக்சிஸில் உள்ளதை மேக்னிடியூட் போட்டு ஜேன்னு எழுதியிருக்கோம். எழுதிட்டு
நம்ம கேட்டுக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஸ்டார்டிங் அண்ட் ஃபைனல் பொசிஷனுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ பிக்கும் கியூக்கும் நடுவில் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை ∇R எடுத்திருக்கோம். R2 - R1 கண்டுபிடிச்சிங்கன்னா பொசிஷன் வெக்டாரை வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிக்கனா என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இதுவும் மோஸ்ட்லி 2 மார்க்கில் கேட்கறது நிறையா சான்சஸ் இருக்குது. இது கம்பல்சரியில் கேட்க மாட்டாங்க. எக்ஸஸாக 2 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி 2 or 3 சம்ஸ் வரைக்கும் எக்ஸஸாக இருக்கும். அதாவது கம்பல்சரி அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக 2 வரும். அதாவது சாய்ஸ் வந்து இல்லாத மாதிரி சம்மை வந்து சாய்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி சம்ஸ் உங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ குட்டி குட்டி சம்ஸாக பார்த்துக்கோங்க, அதுவே போதுமானதான். இந்த சம்மை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.